காட் பிளஸ் யூ. நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள அற்புத அடையாளங்களை கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் ஒரு அற்புத அடையாளத்தை காண்போம். ஆண்டுகள் 2 வகையாக பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொன்ன 2 காலங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் நடந்த சம்பவங்களும் உண்டு, கிறிஸ்துவுக்கு பின் நடந்த சம்பவங்களும் உண்டு. எல்லாவற்றிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் பைபிள் முழுமையாக சொல்லி முடியாத அளவுக்கு அற்புத அடையாளங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, அவருடைய சீசர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அது நடந்து வருகிறது. இன்றைய நாளிலும் ஒரு அற்புதத்தை காண்போம். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நாட்களிலே அவர் மனுகுல அவதாரம் எடுத்து பூமியிலே வந்து மனுகுல மீட்பராய், பூமியே பாவத்தில் நிறைந்திருக்கிறது, அந்த பாவங்கள் மனிதன் நிறைந்திருக்கிறார். அந்த பாவங்களை மன்னிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு பரலோகம் விட்டு இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் பெற்று நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நோய்களை குணமாக்கினார், குருடனை பார்க்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், கூனியை நிமிரச் செய்தார். பல அற்புத அடையாளங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்து மீதத்தை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு ஒரு மனிதனை, ஒரு அடையாளத்தை காண்போம் இன்றைய நாளிலும். ராஜாவினுடைய மனிதன், அந்த மனிதன் ராஜா அரண்மனையிலே வேலை செய்கிறதான ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய மகன் ஜுரத்தினால் மிகுந்த வேதனைப்பட்டு இறக்கிற தருவாயிலே இருந்து அந்த இயேசு கலிலேயாவுக்கு வருகிறார். அவர் அற்புத அடையாளங்கள் செய்வார் என்று சொல்லி நம்பி வந்து முதலாவது இயேசு செய்த அற்புதம் அந்த கலிலேயாவிலே கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை மாற்றினார். அதே ஊருக்கு திரும்பமாக அவர் வருகிறார். வந்ததை கேள்விப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை காணும்படியாக போகிறான். சம்பவத்தை வாசிப்போம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவர் இடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுனிடத்தில் வந்து, சாமியே, ஐயரே, என்னுடைய மகன் மிகுந்த ஜுரத்தினால் மடிய போகிறான், நீங்கள் வந்து சுஸ்தம் பண்ணுங்கள்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இயேசு சாமி கும்பிட்டா என்ன நடக்கும்? அவர் அறிந்திருக்கிறார் மனிதனுடைய சிந்தனைகளை, மனிதனுடைய இயக்கங்களை. முற்றுமாக இருதயத்தில் வார்த்தைகள் பிறவு முன்னமே அதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறார். அப்படியாக அவனுடைய வேதனையை அறிந்த அவர், நீங்கள் அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்றைய நாள் அப்படிதான். ஏசாமி கும்பிடுவாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன செய்வார் உங்க இயேசு? அவரே மனுகுல மீட்பராய் இருக்கிறார். மீட்பராய் மட்டுமல்ல, பூமியிலே ஆசீர்வாதங்களையும் அவர் அற்புத அடையாளங்களும் செய்திருக்கிறார். இப்படி இயேசு அவரிடத்துல சொன்னோன்னே அதற்கு ராஜாவினுடைய மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை இவன் என்னார் என்று அவன் அறிந்திருந்தானால் அவரை அவசரப்படுத்த மாட்டான். அவர் மரித்தாலும் பிழைக்க செய்கிற தெய்வம். அதை அவன் அறியவில்லை. ஆயினும்
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நம்பி போனான். நம்பி போற வழியில பாருங்க, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்ப நம்பணும். இந்த மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இயேசு சொன்ன டயமும் அவன் மகன் சொஸ்தமான டயமும் ஒண்ணுதானா அப்படிங்கிறதுக்கு வேலைக்காரன்ட்ட கேட்கிறான், எந்த டயத்துல? நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். சம்பவம் எப்படி இருக்கு பாருங்க. தன்னுடைய பிள்ளை மரிக்க தருவாயில் இருக்கிற நேரத்திலே இயேசு கலிலேயாவிலே கானா ஊருக்கு வருகிறார். அந்த வருகிற இடத்திலே அவன் கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்து, இயேசுவே, என் பிள்ளை மரிக்க கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது, மனிதன் அற்புத அடையாளங்களை கண்டால் மாத்திரமே அவன் விசுவாசிப்பான் என்று அறிந்திருந்தபடியினாலே அந்த அற்புத அடையாளத்தை அவர் செய்தார். மகன் பிழைத்தான். குடும்பத்தோடு அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சாக கிடக்கிற ஒரு மனுஷனே இயேசுவானவர் உயிர்ப்பிப்பார். ஆனால் நம்முடைய ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள், செய்யுநடைகள், மாந்திரங்கள், இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டு போகலாம். மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அவர் பரிபூர்ணமாய் குணமாக்க இயேசுவாலே முடியும். அவரை நம்புவீர்களா? நீங்கள் யாரும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற வேண்டாம். மனம் மாறுங்கள். அன்பு ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்களுடைய நிலைமைகள் மாறும். மனங்குல மீட்பர் அவரே. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்றால் நமக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என் அண்டைக்கு வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அதன்படியாக கஷ்டத்தில் உள்ளவர்கள், துன்பத்தில் உள்ளவர்கள், பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், கொடிய வேதனையில் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் மணிக்குள்ள மீட்பராய் வந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் மதத்திலே இருந்து கொள்ளுங்கள். ஆனாலும் மனம் மாறி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மற்றும் இன்னொரு அற்புத அடையாளங்களை காணுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் இம்மானுவேல். God bless you all.